வணக்கம் நண்பர்களே, ஜஸ்ட் நோயிட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 20 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் 2 வீடியோக்களை மர்ச் பண்ணியிருக்கிறேன். நம்ம மொத்தம் 36 கேள்விகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். 2024ஆம் ஆண்டின் காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை யாது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி 7 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டை ஜெர்மன் வாட்ச், கேன் இன்டர்நேஷ்னல் மற்றும் நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் போன்ற அமைப்புகள் சேர்ந்து வெளியிடுகிறது. ஸோ இந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் 3 இடங்கள் வந்து காலியாக வைக்கப்பட்டிருக்கு. 4வது இடம் டென்மார்க்குக்கு, 5வது இடம் எஸ்டோனியா அப்படிங்கிற நாட்டுக்கு, 6வது இடம் வந்து பிலிப்பைன்ஸ் பிடிச்சிருந்தது, 7வது இடம் இந்தியாவுக்கு. அடுத்து 2வது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட எஸ்சிகிபோ பகுதி எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது வெனிசுலாவுக்கும் கயானாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது ரிலேட்டடாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருந்தது. அதனால தான் இது செய்திகள் இருந்தது. அடுத்த 3வது கேள்வி பாருங்கள். பின்வரும் வாக்கியங்களில் தவறானதை கண்டறியவும் அப்படின்ட்டு இருக்கு. அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்கள், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், பிவிடிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து முதல் வாக்கியத்தை பாருங்கள். இவர்கள் இந்தியாவில் 18 மாநிலங்களில் பரவியுள்ளனர் அப்படின்ட்டு இருக்கு. இது சரியானது தான். 2வது ஆப்ஷனை பாருங்கள். மக்கள் தொகை குறைதல் இவர்களை அடையாளம் காண்பதற்கான அளவுகோல் அப்படின்ட்டு இருக்கு. இதுவும் சரிதான். ஆப்ஷன் சி பாருங்கள். இந்தியாவில் இதுவரை 95 அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்கள் கண்டறியப்பட்டு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இதுதான் வந்து தவறான வாக்கியம். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து 75 அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்கள் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி வந்து சரிதான். தோடர்களும் இருளர்களும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய 200க்கும் மேற்பட்ட பழங்குடி குழுக்கள் இருந்தாலும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 75 பழங்குடி குழுக்களை வந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுடைய அந்த பின்தங்கிய நிலையை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வந்து கிளாஸிஃபை பண்ணுது மத்திய அரசினுடைய அந்த பழங்குடிகள் நலத்துறை அமைச்சகம். அதனால தான் இந்த கிளாசிஃபிகேஷன். இது ஏன் செய்திகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதனுடைய பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிடிஜிஸ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து கட்டுமான வசதிகள், குறிப்பாக சாலை வசதிகள், அவங்களுக்கான தொலைபேசி வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டமாக இதை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்து 4வது கேள்வி, குடிநீரில் கலந்திருக்கும் ஆர்சனிக் மற்றும் பிற உலோகங்களை நீக்கும் இந்திய தொழில்நுட்பத்தினை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித். ஸோ இது வந்து ஆர்சனிக் மற்றும் வேறு மெட்டல் அயான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி. அதை இந்திய தொழில்நுட்ப மையம் ஐஐடி சென்னை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, இந்த ஆண்டின் சிறந்த இந்திய வங்கி என்று தி பேங்கர் இதழால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கி யாது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஆப்ஷன் ஏ ஃபெடரல் வங்கி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த 6வது கேள்வி, வின்பேக்ஸ் 2023 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பயிற்சி அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் வியட்நாம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உலகளாவிய கூட்டாண்மைக்கு 2024ஆம் ஆண்டில் தலைமை தாங்கும் நாடு யாது அப்படின்ட்டு இருக்கு. இது ஆப்ஷன் டி இந்தியா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சம்மிட், குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், GPAI அப்படிங்கிற இந்த சம்மிட் வந்து உச்சி மாநாடு சமீபத்தில் நியூடெல்லியில் நடந்து, இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நியூடெல்லி டிக்ளரேஷன், புதுடில்லி பிரகடனம் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தையும் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கேள்வி 8வது கேள்வி, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம், நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி டிசம்பர் 14 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 9வது கேள்வி, உலகின் வாழத்தகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள நகரம் யாது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ வியன்னா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது சமீபத்தில் வந்து மெர்சர் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து முதலிடம் பார்த்திங்கன்னா வியன்னா, 2வது இடம் வந்து ஜூரிச் அப்படிங்கிற நகரம், அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜூரிச் அப்படிங்கிற நகரம். அடுத்தது வந்து 3வது இடம் வந்து வான்கூவர். ஸோ இல்லை இந்திய நகரங்களுடைய தரநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஹைதராபாத் தான் 153வது இடத்துல இருந்தது. அடுத்தது பூனே 154வது இடத்துலையும், பெங்களூரு 156வது இடத்துலையும் இருந்தது. அடுத்த கேள்வி 10வது கேள்வி,
சாலை பாதுகாப்பு நிலை குறித்த உலகளாவிய அறிக்கை எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ, உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிறது வந்து சரியான விடை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இது சார்ந்த அந்த டேட்டா தரவுகள் வந்து சமீபத்தில் செய்திகளில் இருந்தது. அடுத்த கேள்வி பாருங்க, தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இடம்பெறாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து நியமிக்கிறது வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அவரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவை செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இடம்பெற மாட்டார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது சார்ந்த ஒரு சட்டம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிருந்தது, அதனால தான் இது செய்திகளில் இருந்தது. அடுத்த 12வது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட கான் யூனிஸ் நகரம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இந்த கான் யூனிஸ் நகரம் தொடர்ந்து செய்திகளில் இருந்தது. இது தெற்கு காசால இருக்கக்கூடிய ஒரு நகரம். அடுத்து 13வது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட பேஸ் ஆய்வு திட்டத்தினை எந்த அமைப்பு முன்னெடுத்துள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா நாசாவினுடைய ஒரு மிஷன் தான் இது. ஸோ இதனுடைய அந்த விரிவாக்கம் என்னன்னா பிளாங்டான், ஏரோசோல், கிளவுட் அண்ட் ஓஷன் எக்கோசிஸ்டம். குறிப்பாக காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனுடைய தாக்கம் பெருங்கடல்களில் எப்படி இருக்கும், பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை வந்து அது எப்படி பாதிக்குது, ஸோ அப்புறம் வந்து காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஏரோசோல் அளவுகளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது, இந்த பேஸ் மிஷன். அடுத்து 14வது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் ரீச் மாற்றத்தினை ஏற்படுத்தும் புதுமையாளர் விருது, ரீச் கேம் சேஞ்சிங் இன்னோவேட்டர் அவார்டு அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இந்த கேள்வி. இது ஆப்ஷன் பி, அதுல் ஷா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 15வது கேள்வி பாருங்க, 2023ஆம் ஆண்டின் வியாஸ் சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து புஷ்ப பாரதி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பொதுவாக இந்தியில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அது, வியாஸ் சம்மான். அடுத்து 16வது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட காஸ்கெவி மற்றும் லிஃப்ஜீனியா போன்றவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காஸ்கெவி, லிஃப்ஜீனியா இது ரெண்டுமே வந்து மரபணு சிகிச்சை முறைகள், ஜீன் தெரப்பிஸ். ஸோ இது ஏன் செய்திகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்னுடைய FDA, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து இந்த 2 ஜீன் தெரப்பிஸை, மரபணு சிகிச்சை முறைகளையும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த மரபணு சிகிச்சை முறைகள் சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவால் வடிவ அந்த உயிரணு இரத்த சோகை மாதிரியான சில மரபணு சார்ந்த நோய்களுக்கு வந்து தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பறந்திருக்கிறது. அடுத்து 17வது கேள்வி, ஸ்டார்ம் மேக்கர்ஸ் 2 என்ற நடவடிக்கை எந்த அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ம் மேக்கர்ஸ் 2 அப்படிங்கிற அந்த நடவடிக்கை ஆப்ரேஷனை வந்து முன்னெடுத்தது வந்து இன்டர்போல் அப்படிங்கிற அமைப்பு, இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்டர்போல் அமைப்பு. அடுத்து 18வது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் இந்திரா காந்தி அமைதி பரிசு, ஸோ இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிசு இது, இந்திரா காந்தி அமைதி பரிசு. இது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி, டேனியல் பாரன்போயும் மற்றும் அலி அபு அவாத். ஸோ இதில் வந்து இந்த டேனியல் பாரன்போயும் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இசை வல்லுனர். ஸோ அவர் வந்து இசையை வந்து உலக அமைதிக்காக பயன்படுத்துறதுனால அவருக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க. இந்த அலி அபு அவாத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாலஸ்தீன அமைதி போராளி. ஸோ அவர் வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனம் வந்து இணைந்து செயல்படணும், அமைதி நிலவணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைதி போராளி அப்படிங்கிறதுனால அவருக்கும் இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு செட்டு முடிச்சிட்டோம் கொஸ்டின்ஸு, 2வது செட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 16 டிசம்பர் 20 வரைக்குமான கேள்விகள். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட க்ரூட்ரம் என்கிற மொழி மாதிரி அப்படின்னா லாங்குவேஜ் மாடல். நம்ம வந்து ஓப்பன் ஏஐனுடைய சேட் ஜிபிடி பயன்படுத்தியிருப்போம். ஸோ அந்த சேட் ஜிபிடியும் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கேள்வியை எடுத்துக்கொண்டு அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், அதுதான் மொழி மாதிரிகள். ஸோ இந்த மாதிரியான ஒரு மொழி மாதிரி வந்து சமீபத்தில் ஒரு நிறுவனம் வந்து அறிவிச்சிருந்தது, லான்ச் பண்ணியிருந்தாங்க, க்ரூட்ரிம் அப்படிங்கிற ஒரு மொழி மாதிரி. அதை எந்த நிறுவனம் அப்படின்னு இதில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ, ஓலா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த ஓலாங்கிற அந்த நிறுவனம் தான் இதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி மாதிரியால் 22 இந்திய மொழிகளை வந்து புரிந்து கொள்ள முடியும். இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் 22 இந்தியன் லாங்குவேஜஸ். அப்புறம் வந்து ஒரு 10 மொழிகளில் கண்டென்ட்டை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதனுடைய சிறப்பம்சம்.
அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, ஆழமான பகுதியில் ஆய்வகத்தை அமைத்துள்ள உலகின் முதல் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி, சீனா வந்து இதுக்கான அந்த முயற்சியை எடுத்து இந்த ஆய்வகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த பார்ட்டிக்கிள் சயின்ஸ், பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஆய்வுகளை செய்வதற்கு இந்த ஆய்வகம் உதவும். அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் சிறுபான்மையினர் உரிமை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சிறுபான்மையினர் உரிமை தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18ஆம் தேதி இந்தியாவில் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க, தளவாடங்கள் போக்குவரத்து சார்ந்த மாநிலங்களின் தரநிலை பட்டியல். குறிப்பாக இந்த தளவாடங்கள் போக்குவரத்தை வந்து எளிமையாக்குது, அது சார்ந்த அந்த மாநிலங்கள் வந்து எப்படி அதில் வந்து பங்காற்றி இருக்கிறது, ஸோ அவங்க வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த தரநிலை போடுறாங்க. ஸோ அதான் வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாகிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். லாகிஸ்டிக்ஸ்னால் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, அது எவ்வளவு எளிதாக நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த தரநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதை எந்த அமைச்சகம் வெளியிடுகிறது அப்படின்றது இந்த கேள்வி. ஸோ இதை வந்து வெளியிடக்கூடியது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைச்சகம், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான் இதை வெளியிடுறாங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து மாநிலங்களை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இதில் வந்து அச்சீவர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருந்தது, வெற்றியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தது. ஸோ இது ஹோஸ்டல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் தமிழ்நாடு வெற்றியாளர் அப்படிங்கிற அந்த தரநிலையில் இருந்தது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, நிகழ்நேர மொழிபெயர்ப்பினை வழங்கும் இந்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான செயற்கருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு இருக்கு. இது ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் டூல், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டூல் அது. ஸோ இது வந்து பாஷினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமீபத்தில் வந்து காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிற நிகழ்வு நடந்தது. ஸோ அதில் வந்து பிரதமருடைய உரையை மொழிபெயர்ப்பதற்காக இந்த பாஷினி அப்படிங்கிற அந்த டூலை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால தான் இந்த செய்திகளில் இருந்தது. அடுத்தது ஆறாவது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட JN1 மாற்றுருவானது எந்த தீங்குயிரின் புதிய திரிபாகும் அப்படின்றது. JN1 அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், SARS-CoV-2 அப்படிங்கிற அந்த வைரஸினுடைய திரிபு தான் இது. குறிப்பாக இது ஒரு சப் வேரியன்ட், ஆக்சுவலாக இது வேரியன்ட் கூட இல்லை, சப் வேரியன்ட். ஸோ வேரியன்ட் அப்படிங்கும்போது ஓமிக்ரான் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியன்ட். ஸோ அந்த ஓமிக்ரான்லேருந்து எமர்ஜான இன்னொரு சப் வேரியன்ட் தான் இந்த JN1 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க, எல்லைகள் கடந்த வரி ஆய்வாளர்கள் திட்டம், அதாவது ஆங்கிலத்தில் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இருக்கு. ஸோ அது வந்து எந்த இரு அமைப்புகள் இணைந்து அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் சி, ஐநாவின் மேம்பாட்டு திட்ட அமைப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்ட அமைப்பு. ஸோ UNDPயும் OECD, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், UNDP அப்புறம் வந்து OECD அப்படிங்கிற இந்த இரண்டு அமைப்புகள் இணைந்து தான் இதை முன்னெடுத்திருக்காங்க. இது ஏன் செய்திகள் இருந்தது அப்படின்னா, இந்தியாவும் இதில் பங்களிச்சிருக்குது இந்த எல்லைகள் கடந்த வரி ஆய்வாளர்கள் திட்டத்தில். ஸோ இந்தியாவிலிருந்தும் இந்த டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இந்த வரி ஆய்வாளர்கள் வந்து இதில் போய் அவங்களுடைய பங்களிப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இது செய்திகள் இருந்தது. அடுத்து எட்டாவது கேள்வி, பர்ரகுடா எனப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் இந்தியாவின் அதிவேக மின்சார படகானது எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆலப்புழா, கேரளாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் சோலார் எலக்ட்ரிக் போட். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்னும் நடவடிக்கை எந்த பகுதியோடு தொடர்புடையது அப்படின்ட்டு இருக்கு. இது செங்கடலோடு தொடர்புடையது, ரெட் சீயோட தொடர்புடையது. ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரேட் ரூட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுயஸ் கேனல் வழியாக மத்திய திரைக்கடல் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த ட்ரேட் ரூட்டு. ஸோ அதில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த செங்கடல் பகுதியில் வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகக்கூடிய அந்த சரக்கு கப்பல்களை, கார்கோ ஷிப்ஸை வந்து தாக்குறாங்க. ஸோ அது எதற்காக அவங்க தாக்குறாங்க அப்படின்னா, இந்த ஹவுதிக்கள் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாக்குதலை வந்து ஹவுதிகள் பண்ணுறாங்க. ஸோ இது தடுக்கிறதுக்காக, ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிற இந்த நடவடிக்கையை அமெரிக்கா இனிஷியேட் பண்ணியிருந்தது. அதனால தான் இது செய்திகளில் இருந்தது. அடுத்து பத்தாவது கேள்வி, இந்திய விண்வெளித்துறையானது எந்த ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையத்தை, ஸோ இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது சமீபத்தில் செய்திகளில் இருந்தது. 2035 வந்து ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்.
அடுத்து 11வது கேள்வி, இந்தியாவின் முதலாவது ஒருங்கிணைக்கப்பட்ட நிலைத்தன்மை கல்லூரி. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இன்டகிரேட்டட் ஸ்கூல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி, ஐஐடி கரக்பூரில் வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி, சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் கருத்துரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் சேஃப் மைக்ரேஷன் அப்படிங்கிறது. அடுத்து 13வது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி யாது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஹரியானா. ஸோ முதன்முறையாக ஹரியானா வந்து இந்த கோப்பையை வெற்றி பெற்றிருந்தது. ஸோ இது அவங்களுடைய மெய்டன் டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 14வது கேள்வி, உலக சுகாதார நிறுவனத்தின் புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள், அதாவது நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் சமீபத்தில் ஒரு நோயை வந்து அவங்க இணைச்சிருக்காங்க. அது என்ன நோய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நோமா அப்படிங்கிற ஒரு நோயை வந்து அவங்க இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த நோமா அப்படிங்கிற நோய் குறிப்பாக 2லிருந்து 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய். குறிப்பாக முகம் அப்புறம் வாய் போன்ற பகுதிகளை வந்து ரொம்ப தீவிரமான அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய, புண்களை ஏற்படுத்தக்கூடிய நோய். ஸோ இதனால் வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தர ஊனம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோய். ஸோ இந்த புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த நோய்கள் வந்து ஏழை நாடுகளில் சப்சகாரன் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள், தெற்காசிய நாடுகள், ஸோ போன்ற இந்த நாடுகளில் மட்டும்தான் தோன்றி பரவக்கூடிய நோய்கள். அதனால் அது சார்ந்து பெரிய ஆராய்ச்சிகளோ இல்லை மருந்துகளோ வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் அதை புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணமே அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஸோ அது சார்ந்த ஆராய்ச்சிகளை வந்து ஏற்படுத்தணும், உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மருந்துகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 15வது கேள்வி, 5-2 என்கிற புதிய சிறிய மொழி மாதிரி. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு சிறிய மொழி மாதிரி. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடி மாதிரியானது. இது வந்து எஸ்எல்எம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறிய மொழி மாதிரி. ஸோ இதை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது அப்படின்ட்டு கேள்வி. இது வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது வந்து சரியான விடை. அடுத்து 16வது கேள்வி, பட்டை தீட்டப்படாத வைரங்களின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இப்போது இதில் வந்து ஏன் இந்த வைரங்கள் பற்றின கேள்வியை நான் இங்கே வச்சேன் அப்படின்னா, சமீபத்தில் தான் இந்தியாவில் சூரத்தில் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் பட்டை தீட்டப்பட்ட அந்த வைரங்கள் சார்ந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கும் கட் பண்ணி டைமண்ட்ஸை வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதை ஏற்றுமதி செய்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அலுவலக வளாகத்தை சூரத்தில் வந்து இந்தியா திறந்து வச்சுருந்தது. ஸோ அதனால தான் இது செய்திகளில் இருக்குது. இப்போ பட்டை தீட்டப்படாத வைரங்களின் உற்பத்தியில் ரஷ்யா முதலிடத்தில் இருக்குது. பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் பாலிஷ்டு டைமண்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலிஷ்ட் டைமண்ட்ஸினுடைய ஏற்றுமதியில் வந்து முன்னணி வகிக்கிறது வந்து இந்தியா தான். ஸோ அது இந்தியாவில் தான் அதிகமாக நடக்குது இந்த பாலிஷிங் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ்ஸு. ஸோ அதனால தான் இதுக்கு கூட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அடுத்து 17வது கேள்வி, ஹிமத்ரி என்பது எந்த பகுதியில் அமைந்துள்ள இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையமாகும் அப்படின்ட்டு. ஸோ இது ஆப்ஷன் டி, ஆர்டிக் அப்படிங்கிறது சரியான விடை. இதுவும் சமீபத்தில் செய்திகளில் இருந்தது. ஸோ இந்த ஆர்டிக் பகுதியில் வந்து இந்தியா முதன்முறையாக விண்டர் எக்ஸ்பெடிஷனை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ குளிர்காலத்தில் வந்து அங்கே ஆராய்ச்சி செய்யக்கூடிய பணியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இது செய்திகள் இருந்தது. ஸோ ஏற்கனவே அங்கே ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அதில் விஞ்ஞானிகள் தங்கி குறிப்பாக குளிர்காலத்தில் ஆராய்ச்சி செய்கிறத முதல் முறையாக இப்போ தொடங்கியிருக்காங்க. அதனால தான் அது செய்திகள் இருந்தது. அடுத்து 18வது கேள்வி பாருங்கள், 2024ஆம் ஆண்டினை எத்தகைய ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து நியூ இயர் பிறந்துருச்சு. ஸோ இந்த கடைசி வாரங்களில் இதை அறிவிச்சிருந்தாங்க. 2024ஆம் ஆண்டு வந்து ஒட்டகங்களுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கேமலிட்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒட்டகங்கள்னால் வெறும் ஒட்டகங்கள் மட்டும் இல்லை, ஒட்டகங்கள் அப்படிங்கிற குடும்பத்தில் உள்ள எல்லா விலங்குகளையும், அது உள் வரக்கூடிய எல்லா விலங்குகளையும் குறிக்கும். அதே மாதிரி இது எதுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னா, இந்த ஒட்டகங்களை நம்பி அதை வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடிய ஏழை மக்களுடைய நலனுக்கான முயற்சிகளை வந்து பிரபலப்படுத்தணும். ஸோ அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடை இந்த ஆண்டை வந்து ஒட்டகங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை வந்து பெற முடியும்.
ஸோ நான் வந்து நம்ம கொஞ்சம் டிலேயாக போயிட்டுருக்குறோம். நான் இன்னும் இருக்கக்கூடிய அந்த தேதிகளில் இருந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை வந்து கவர் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நன்றி.